தனித்திருக்கும் முதியவர்கள் மீது கொலை தாக்குதல் நடத்தப்படுகிறதா? சமீபத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு இரட்டை கொலை பற்றி தான் இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விளக்கேத்து என்ற ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு வயதான தம்பதியினர் ஒரு தோட்டத்து வீட்டில் அவர்களது கடைசி கால வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். வாரம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பெரியவங்ககிட்ட பேசுவாங்க. சம்பவம் நடந்த அன்று மகன் வயதான தம்பதியினரை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்திருக்கிறார். அப்படி கால் பண்ணும்போது அவங்க கால் எடுக்கலை. அப்போது கண்டினியூஸாக திருப்பி கால் பண்ணும்போது அவங்க கால் தொடர்ந்து எடுக்கலை. அப்படிங்கிறதுனால ஒரு சந்தேகம் அடைந்து அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க எடுக்கலை, கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து வீடு அப்படிங்கிறது ரொம்ப அருகாமையில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஏன்னா தோட்டத்து வீடு தனிமையில் இருக்கும் ஒரு வீடு. அப்போ அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியை பார்க்கிறார்கள். வயதான தம்பதியினர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. மேலும் அவர்களது உடம்பு உப்பி போய் புழுக்கள் மொய்க்கப்பட்டு மிகவும் கொடூரமான ஒரு முறையில் இறந்து கிடக்கிறார்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பார்த்தவர் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸார் விரைகின்றார்கள். அந்த ஏரியாவே கொஞ்சம் பரபரப்பாய்க்கிறது. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீஸார் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. மேலும் கொலை நடந்து சில நாட்கள் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா உடல்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் டீகாம்போஸ் ஆகிருந்தது. போலீஸாரோட விசாரணையில் இன்னொரு தகவல் தெரிய வருது. அந்த வயதான தம்பதியினர் ஒரு நாய் வளர்த்திருக்கிறார்கள். அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அது இறந்திருக்கிறது. அந்த நாயோட இறப்பு என்பது தற்செயலானதா இல்லை இந்த கொலைக்கான ஒரு திட்டமிடலா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. இதே மாதிரி பாணியில் பல்லடத்துலேயும் ஒரு வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கலாம். அதே மாதிரி சென்னிமலையிலையும் ஒரு வயதான தம்பதியினர் குறிவைத்து கொல்லப்பட்டார்கள். இப்படி தனிமையில் பர்டிகுலராக தோட்டத்து வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை குறிவைத்து இந்த கொலைகார சதிகாரர்கள் அவர்களது கொலை தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். பணத்திற்காகவும் நகைக்காகவும் இந்த கொலைகள் நடக்கப்படுகிறது பரவலாக. எனவே இந்த பதிவு அப்படிங்கிறது தனியாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலராக இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே தான் இந்த தோட்டத்தோட வீடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய முதியவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். வீட்டில் நாய்களை நிறைய வளர்த்துக்கோங்க. நாய்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாலே நீங்கள் இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட தொடர்பில் இருங்க. முக்கியமாக போலீஸாரால் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதுகாப்பு வழங்க இயலாது. எனவே நாம் தான் நமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இந்த தொடர் இரட்டை கொலை அமைதி பூங்காவான தமிழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி.